வணக்கம். தமிழக சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் இலங்கையின் தோல்வியடைந்த அமைப்புக்கு எதிராக சர்வதேச விசாரணை கோரிக்கை. வவுனியாவில் 3354வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் பல ஆண்டுகளாக உண்மை, நீதி, பதில் ஆகியவற்றை வழங்க தவறியுள்ள இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் OMB மீது கடும் அதிருப்தியை வெளியிட்டு உடனடி சர்வதேச விசாரணையை கோருகின்றனர். பல ஆண்டுகளாக தமிழர் குடும்பங்கள், குறிப்பாக தாய்மார்கள், அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் அழைக்கப்பட்டு தங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய அதே வேதனையான தகவல்களை மீண்டும் சொல்ல திணிக்கப்படுகின்றனர். இந்த செயல்முறை எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக இது அவர்களின் மன உளைச்சலை மேலும் அதிகரித்து தீர்வு இல்லாத ஒரு சுற்றுமுறையாக மாறியுள்ளது. நாங்கள் எங்கள் கதைகளை எண்ணற்ற முறை கூறியுள்ளோம். பெயர்கள், தேதிகள், ஆதாரங்கள் அனைத்தையும் கொடுத்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு மீண்டும் அழைப்பு, அதே கேள்விகள், எந்த பதிலும் இல்லை என்று வவுனியாவில் போராடும் ஒரு தாய் தெரிவித்தார். இது விசாரணை அல்ல, இது காலம் கடத்தல். போரின் முடிவுக்கு 10 ஆண்டுகள் கடந்தும் ஆயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக்கொண்டே உள்ளனர். உள்நாட்டு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நம்பகமான பொறுப்பேற்பும் இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை, உண்மையான முன்னேற்றமும் இல்லை. இதனால் காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் தெளிவாக அறிவிக்கின்றனர், உள்நாட்டு விசாரணை அமைப்புகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போதைய அமைப்பு உண்மையை கண்டறிவதற்கல்ல, பாதிக்கப்பட்டவர்களின் சோர்வடைய செய்யும் நோக்கத்துடன் செயற்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இலங்கையில் நடந்தும் கட்டாய காணாமலாக்கப்பட்டவருக்கு வழக்கு சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம். இந்த தாய்மார்கள் வலியுறுத்துவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே தேவையான வளங்கள், தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் அரசியல் வலிமையை கொண்டு உண்மையை வெளிக்கொணர முடியும். எங்கள் குழந்தைகள் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தாய்மார்கள் தெரிவித்தனர். சர்வதேச மட்டத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் தகவல், நுண்ணறிவு விசாரணை, நவீன நீதி மரபியல் ஆய்வுகள், இவை மூலம் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இலங்கை இதை செய்யவில்லை, செய்யாது. எங்கள் கோரிக்கைகள் ஐநா மேற்பார்வையில் சர்வதேச விசாரணை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடி ஈடுபாடு, நவீன நீதி மரபியல் மற்றும் நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, சாட்சியங்களும் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு, உண்மை, நீதி, பொறுப்பேற்பு ஆகியவற்றுக்கு காலக்கெடு நிர்ணயம். 3355 நாட்களுக்கு மேலாக வவுனியா மற்றும் வடகிழக்கு முழுவதும் தாய்மார்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது உலகிலேயே நீண்ட மனித உரிமை போராட்டங்களில் ஒன்றாகும். இது கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல, இது எங்கள் மக்களின் எதிர்காலத்தை பற்றியது. உண்மை இல்லாமல் நீதி இல்லை, நீதி இல்லாமல் அமைதி இல்லை என்ற அறிக்கை முடிவடைகிறது. உலகம் இனி அமைதியாக இருக்கக்கூடாது, உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.